சினிமாவின் முன்னணி டைரக்டரான பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 84. கடந்த சில நாட்களாக அவரது இல்லத்தில் டாக்டர்கள் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவரது உயிர் பிரிந்தது. ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருந்த நிலையில் கடந்த 2025 அவரது மகன் நடிகர் மனோஜ் மாரடைப்பால் காலமானார். அவரது மறைவிற்கு பின் பாரதி ராஜா மிகுந்த மனவேதனையில் இருந்தார். 1977 ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் டைரக்டராக அறிமுகமானார் பாரதி ராஜா. தனது முதல் படத்திலேயே ரஜினிகாந்த், கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை இயக்கி கவனம் பெற்றார். கிராமிய பின்னணியில் பல வெற்றி படங்களை உருவாக்கியவர். தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு தனி பாணியை உருவாக்கிய இயக்குனர் சிற்பி. நடிகைகள் ராதிகா, ராதா மற்றும் நடிகர்கள் நெப்போலியன், பாண்டியன், கார்த்திக் உள்ளிட்ட பலரை திரை உலகில் அறிமுகம் செய்து வைத்தவர். அவர் இயக்கிய முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில், கடலோர கவிதைகள், புதிய வார்ப்புகள், கருத்தம்மா, கல்லுக்குள் ஈரம், மண் வாசனை, காதல் ஓவியம், வேதம் புதிது உள்ளிட்ட பல திரைப்படங்கள் தமிழ் சினிமாவின் குறிப்பிடத்தக்க படைப்புகளாக பேசப்பட்டன. கடைசியாக அவர் இயக்கி நடித்த மீண்டும் ஒரு மரியாதை திரைப்படம் அவரது கடைசி படமானது. 6 தேசிய விருதுகளை வென்ற தமிழ் சினிமாவின் படைப்பாளி பாரதி ராஜா. 2004 ஆண்டு பாரதி ராஜாவுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. டைரக்டராக மட்டுமல்லாமல் நடிகராகவும் முத்திரை பதித்தார். தமிழ் திரையுலகின் இயக்குனர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் மறைவு திரையுலகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மறைவுக்கு முதல்வர் விஜய், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், சீமான், நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் என பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர்.